வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சாஃப்டான பஞ்சு போல் கொழுக்கட்டை வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது நார்மலாக நம்ம அரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டையை விட ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. ஆறி போயிட்டாலும் இதே அளவுக்கு சாஃப்டாக பதமாகவே இருக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மிதமான தேயில வச்சுட்டு இந்த கோதுமை மாவை நல்லா வறுத்து கொடுத்துக்கிறணும். இந்த கோதுமை மாவு வறுத்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க. அந்தளவுக்கு ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வறுத்து கொடுக்கணும். நம்ம சீக்கிரம் வந்துட்டு இறக்கிடக்கூடாது. சீக்கிரம் இறக்கிட்டால் கொழுக்கட்டை வந்துட்டு களி மாதிரி ஆகிடும். நல்லா வந்துட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து கொடுத்துக்குருவாங்க. இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு பாருங்கள். கலர் கூட கொஞ்சம் மாறி வந்துருச்சு. இப்போ அதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ திருப்பி வந்துட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு துருவின வெல்லம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு மெஷரிங் கப்பில் தான் அளக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட எந்த பாத்திரத்தில் நீங்கள் கோதுமை மாவு வந்துட்டு அளந்தெடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்துலேயே வந்துட்டு எல்லா மெஷர்மெண்ட்டையுமே எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வறுத்தெடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விடலாங்க. இந்தளவு கலந்தால் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்ப வந்துட்டு இப்போ கீழே இறக்கி வச்சுக்கிற போகிறோம். பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் லைட்டாக மசிச்சு இழுத்து கலந்து விடணும். இப்போ பாருங்கள் நல்லாவே திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இறக்கிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மசிச்சு விட்டு இது போல் இழுத்து கலந்துக்கிறலாங்க. நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்துட்டு திரண்டு வரும். அந்த கொழுக்கட்டையில் நல்ல ஒரு வாசனையும் இருக்குங்க. இப்போ பாருங்கள் இது போல் கையில் ஒட்டாத ஒரு பதம் வந்துடும். இப்போ கையில் லைட்டாக ஆயில் இல்லாட்டினா நெய் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுகளில் இது போல் வந்துட்டு கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்துக்கிறணுங்க. பாருங்கள் இது போல் லைட்டாக உருட்டி எடுத்துகிட்டு நம்ம விரலை வச்சு இது போட்டு அழுத்தி எடுத்தால் இந்த பிடி கொழுக்கட்டையோட அச்சு வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துடுங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதே போல் ஒரு இட்லி பிளேட்டில் ஒரு ஈரத்துணி போட்டுட்டு நம்ம பிடி கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அதில் வச்சிடலாங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க. நல்லா சுட சாஃப்டான பிடி கொழுக்கட்டை வந்துட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள் சுட நல்லா வெந்து எடுத்தாச்சு. ஆறுனதுக்கப்புறமும் நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.